2, 3 நாள் என்னால வீடியோ போட முடியல. வீடியோ இஸ் நாட் அ பிசினஸ் ஃபார் மீ. அதாவது லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இத ப்ரமோட் பண்ணணும். இது மூலியமா வருமானம் வரணுன்றதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியலா பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா நம்மளுடைய அனுபவத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில, நம்ம பசங்களுக்கு என்ன மாரியான அனுபவத்த ஷேர் பண்ண முடியும்? உலகம் வந்து எப்படி வந்து ஒரு பாரம்பரியத்துல இருந்து விலகி ஒரு அறிவியல் பூர்வமா, டிஜிட்டலா, ஏஐ வேர்ல்டுல எப்படி போறாங்க? அது எந்த விதமான வாழ்க்கைய அழிக்கப் போகுதுன்றது தான் என்னுடைய மெஜாரிட்டி ஆஃப் த டாக்ஸ் இருக்கும். ஏன்னா, நம்ப வாழ்க்கைய இழந்துட்டு இருக்கோன்றது தான் நான் சொல்றேன். திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருந்த யுகம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு உலகமா இருந்தது. தாய், தகப்பன் ஒண்ணு இருந்தது. கல்ச்சர்ன்னு ஒண்ணு இருந்தது. ஆனா, இப்போ எதுவுமே இல்லன்றத வந்து என்ன மாரி ஏஜ் குரூப் சொல்லுவாங்க. அத வந்து இந்த காலத்து பசங்க அத தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா, அது அவங்களுக்கு தான் திருப்பி வந்து இதெல்லாம் விட்டுட்டோமேன்றத அவங்க யோசிப்பாங்க கண்டிப்பா. ஸோ அத பத்தி தான் பேசுறோம் நம்ப. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நம்ம ஆசைப்பட்டது கிடைக்க மாட்டுது. கனவுகள் வந்து நிறைவேற மாட்டுது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. உங்கள் கனவு நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாரி கனவு காணுங்கள். உங்க கனவு உங்க தூக்கத்தை கெடுக்கணும். அப்பதான் தூக்கத்த விட்டுட்டு அது மாரியான கனவுகள் காணணும். வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு ஒத்து போகக்கூடிய கனவா இருக்கணும். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற கனவா இருக்கணும். உங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற கனவா இருக்கணும். உங்க வாழ்க்கை சுற்றுப்புற சூழலுக்கு ஏத்த ஒரு கனவா இருக்கணும். அது மாரி கனவு கண்டா கண்டிப்பா நடக்கும். ஆ அதுவே வந்து ஒரு சயின்ஸ் தான். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுவாய் அப்படின்றது தான் வந்து சயின்ஸு. நீங்க என்ன மாரி யாருக்கு என்ன செய்றீங்களோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இது வந்து சயின்ஸோட தத்துவம். அதுதான் கர்மாவும். ஸோ இந்த கர்மா வந்து வெல் டிசைன்டு. இது வந்து கடவுள் நம்மள ஏன் படைச்சிருக்கான்றதெல்லாம் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு முனிவர்கிட்டயோ, பெரிய கடவுள்கிட்டயோ வரம்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களே அனுபவிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நாளைக்கு நீங்க என்ன ஆகப் போறீங்கன்றத நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு உண்டான வழிய வந்து நம்ம பிரபஞ்சம் நமக்கு குடுக்கும். அப்படின்றது தான் இப்ப எல்லாரும் சொல்லக்கூடியது. இப்போ ட்ரெண்டே அதுதான். நெறைய யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா நீங்க உங்களுக்கு எத விருப்பப்படுறீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எத விருப்பப்பட்டாலும். அதுதான் வந்து ஒரு இயற்கையுடைய விதி. ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படின்றத விட நீங்க அதுக்குள்ளேயே நீங்க போய் இங்க அனுபவிக்கணும். நீங்க வீட்ல நாளைக்கு காலையில இல்லன்னா நீங்க விருப்பப்பட்ட ஒரு பொருள ஒருத்தர் வீட்ல போய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. உங்க விருப்பப்பட்ட ஒருத்தர பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல விருப்பப்பட்ட கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. விருப்பப்பட்ட பதவிக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, அத நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த வந்து இன்னும் டீப்பா அந்த இடத்துல போற மாரி, அங்க ஒரு நிறுவனத்துல போய் இன்டர்வியூக்கு அப்ளிகேஷன் குடுக்குற மாரி, அங்க உங்கள இன்டர்வியூ பண்ற மாரி, அப்போ நீங்க விருப்பப்பட்ட சட்டையோ, இல்லன்னா உங்க விருப்பப்பட்ட ஆள உங்கள இன்டர்வியூ பண்ற மாதிரியோ, அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கை குடுத்து, "நல்லா பண்ணியிருக்கீங்க" அப்படின்ற மாரி சொல்லலாமா? இது மாரி கொஞ்சம் டீப்பர் திங்கிங் திங்க் பண்ண அது கண்டிப்பா நடக்கும். அதுக்கும் ஒரு ஸ்டெப் மேல வேணும்னா, நீங்க எழுதி பார்க்கலாம். உங்கள பேர ஒருத்தர் கூப்பிடுற மாரி நீங்க செலக்ட் பண்ணி ஒரு ஆஃபர் லெட்டர் உங்க மெயில்லயோ, இல்ல நேர்லயோ வர மாரி நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு அது நடக்கும். இது எல்லாமே ஈர்ப்பு சக்திகள் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல்லயோ, வெளிய இயங்கக்கூடிய அனைத்து மின்சார சாதனங்கள் எதுவா இருந்தாலும் வந்து ஒரு மேக்னெட்டிக் வேவ். இன்னைக்கு ஒரு உலகமே வந்து ஒரு மேக்னெட்னால தான் நிக்குது. சூரியன மையமா வச்சு நம்ம நிக்கிறோம். அப்ப அதனுடைய ஈர்ப்பு சக்திகள். அது வந்து நம்ம மூளைய இயக்குது. இது வந்து இத தாண்டி நீங்க அ அ அறிவியல் பூர்வமா பார்த்தீங்கன்னா, ஒரு காந்த சக்தி தான் ஒருத்தர இயக்குது. அந்த காந்த அலைகள் எப்படி வந்து பிரபஞ்சத்தோட கலக்குது அப்படின்றது தான். பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து காற்ற குடுக்குது. மூச்சு சுவாசத்த குடுக்கறதுனால தான் மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். தண்ணி இங்க பூமியிலேருந்து எடுக்கிறோம்னா, தண்ணி குடுக்கிறதுனால தான் நம்ம உயிர் ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. ரத்தம் உற்பத்தி ஆகுது. இந்த பூமி மேல தான் நிக்கிறோம். இது எல்லாமே பூமி பஞ்சபூதம் நம்மள ஆட்டி படைச்சுக்குது. உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம். இதெல்லாம் நீர், நெருப்பு, காற்று, நிலம் இது எல்லாமே பஞ்சபூதங்கள் நடத்துற ஒரு இயற்கை தான். இது எல்லாமே நம்மளும் ஒரு விலங்கினம் மாரி தான். இதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காமன் சென்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. பொது அறிவுன்றது. அதுக்கு உட்பட்டு நம்ம நடந்துக்கிறதுனால தான் இன்னைக்கு வாழ்க்கை முறைன்றது ஒரு சிவிலைசேஷன் வந்திருக்கு. இதுக்கு உட்பட்டு நீங்க நினைக்கக்கூடிய அத்தனையும் நடக்கும். நீங்க எந்த தெய்வத்த கும்பிடுறீங்களோ இல்லையோ, இத வந்து நினைச்சு பாருங்க. உங்களுக்கு வேலையில இருந்து எந்த கம்பெனில போணும்னு நினைக்கிறா கூட அது நடக்கும். 100% நடக்கக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக்கு. டெக்னிக்கே கிடையாது. காலையில எழுந்து நீங்க திங்க் பண்ணலாம். இல்லன்னா உங்களுக்கு எப்போ வண்டி ஓட்டுறப்போ, போறப்போ, தூங்குறப்போ அதே நினைப்பிலேயே இருந்துட்டே இருக்கணும். அதுக்குண்டான முயற்சிய உங்களுக்கு கைக்கு எட்டுற உண்டான முயற்சிக்கு தான் இருக்கணும். இந்த சடனா வந்து நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும், சிஎம் ஆகணும்னு நினைக்க முடியாது. நம்ம ஒரு தொழில் தொடங்க போறோம்னா, அந்த தொழிலுக்கு உண்டான முயற்சிகளுக்கு உண்டான எடுத்துட்டே இருந்து, அத சக்சஸ் ஆகுற மாரி நினைச்சுட்டே இருக்கணும். ஒரு படிக்க போறீங்கன்னா, அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் வாங்குற மாரி,
அதுக்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ற மாதிரி இது மாதிரியான திங்கிங்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இது பெரிய இது இல்லை. ஆனால் அது வெறித்தனமா திங்கிங்கா இருக்கும். உங்களுக்கு அது விடாமுயற்சியா இருக்கும். உங்களுக்கு அது தவிர வேற உங்களுக்கு ஒரு திங்கிங்கே இருக்கக்கூடாது. அது ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பண்றப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கிற அத்தனையும் நடக்கும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இல்ல, இன்னும் கொஞ்சம் ஆணித்தனமா வேணும்னா, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்றது உங்க பேரை அறிவிக்கிற மாதிரி உங்க பேரை நீங்க எழுதி பார்த்து, உங்க பேரு மேல நீங்க ஒரு நம்பிக்கை வைங்க. உங்களை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும்னு நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா மாறுவீங்க. அதே மாதிரி யாருக்கும் கெட்டதை நினைக்காதீங்க. நீங்கள் யாருக்கு எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் கெட்டதை நினைக்காதீங்க. அவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்களும் சேர்ந்து நல்லா இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கும் உங்க கூட பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஆளுங்களோட பழகுங்க. உங்களுக்கு நெகட்டிவான ஆளுங்கன்னு தெரிஞ்சா தயவுசெய்து விலகிடுங்க. ஒண்ணு அவங்களை கரெக்ட் பண்ண பாருங்க. முடியாதுன்றப்ப விலகிடுங்க. எதிர்க்காதீங்க. உங்களுக்கு அவங்களால உங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. உங்களை டிமோட்டிவேட் பண்றாங்க. நீங்க செய்யற காரியங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. உங்கள் தோல்வியை கொண்டாடக்கூடிய எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத ஆட்கள் தான். தோற்றது தப்பு இல்லை. தோற்கிறது தப்பு கிடையாது. ஆனால் தோல்விகள் கொண்டாடப்படுது மற்ற இடத்துலன்னா, நீங்க அந்த இடத்துல இருந்து விலகிடுங்க. உங்கள் தோல்வி உங்களுக்கு பாடங்களாக அமைய வேண்டும். சோ தோல்வி 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 ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு பாடங்கள் என்று நினைச்சுங்க. அதனால வாழ்க்கையில் தோத்தவனே கிடையாது. எல்லாரும் தோத்துட்டு தான் இருப்பாங்க. வெற்றி பெற்றவரை பார்த்து நீங்க பிரமிச்சு போய் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, நமக்கு கிடைக்கல. நமக்கு கொஞ்சம் மெதுவா கிடைக்க போகுது, அவ்வளவுதான். மெதுவா எதெல்லாம் கிடைக்குதோ அது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்க போவீங்கன்னு அர்த்தம். வெற்றி கடைசியில வரக்கூடிய ஒரு சிங்கிள் லைனு எல்லாரும் ஓடியாந்து அங்கதான் நிற்பாங்க. ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்க லைஃப், உங்களுக்கு லேட்டா ஜாப் கிடைக்குது, லேட்டா திருமணம் ஆகுது, லேட்டா கார் வாங்குறீங்க, லேட்டா வீடு வாங்குறீங்கன்னா அது நிலைச்சு நிற்க போதுன்னு நினைச்சீங்க. அதுக்குள்ள நீங்க நல்லா வெல் குக்குட் ஆயிடுவீங்க வாழ்க்கையில. ஸோ இதனால இது மாதிரியான விஷயங்கள் உங்களை தடையா இருக்கு, நமக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சோர்ந்து போயிடாதுங்க. அந்த சோகம் எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்துங்க. அதை நினைச்சு பாருங்க. அது மாதிரி டைமை எப்படி செலவிடுறது பாருங்க. அது மாதிரி இடத்த நீங்க உங்க பாடத்தை நீங்களே ஒரு புக் எழுதுற அளவுக்கு நீங்க மாறுங்க. புக்கை படிக்கிறத விட உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை நீங்க புக்கா எழுதுங்க, நீங்களே படிங்க. ஸோ இது மாதிரியான ஒரு நிகழ்வு உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். சில பேருக்கு லேட்டா 35 வயசுக்கு மேல வாழ்க்கை நல்லா அமையும். சில பேருக்கு சீக்கிரமா அடையும். அவங்க ஓவரா அந்த கிடைச்சதுனால அந்த கஷ்டத்துடைய அதனுடைய அருமை பெருமை தெரியாம இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் கடைசியில வர லைன் ஒரே லைன் தான். இதுதான் பிரபஞ்சம் நமக்கு எல்லாரும் கற்றுக் கொடுத்துருக்குது. உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அது ஏதோ ஒரு காரணத்தினால தான் கொடுத்துருக்கான். உங்ககிட்ட எடுக்கிறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தான் எடுக்கிறான். ஸோ அதனால பல கோடி சொத்து சேர்க்கணுன்றது மட்டுமே ஒரு வாழ்க்கையை இலக்கா வச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையை இழந்துடுவீங்க. நல்லா வாழணும்னு நினைச்சீங்க. போட்டிக்கான உலகம் கிடையாது. ஆனா போட்டிக்கான உலகமா இந்த உலகம் மாத்திட்டு இருக்காங்க. நீங்க போட்டி போட வரல. இங்க எப்ப பாரு எக்ஸாம் எழுதுறது, எப்ப பாரு காம்படிஷன் கலந்துகிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை அறிவாற்றலோட அனுபவிச்சு அந்த எந்த ஒரு போட்டியில போனா நீங்க தான் வெற்றியாளர். அந்த போட்டியில வெற்றி பெற முடியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த வாட்டி எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தோல்விகள் வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தோல்விகள் உங்களை உருவாக்குகிறது. வெற்றிகள் உங்களை புகழின் உச்சிகள் எடுத்து போகுது. ஆனா வாழ்க்கையை அனுபவிக்க கூடாது. அதனால பணம், பொருள் இது எல்லாமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் வாழ்க்கை, ஒழுக்கம், தாய் தகப்பன், சொந்த பந்தங்கள் நிரந்தரமானது. வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவைகளை மட்டும் பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருந்தீங்க. அறிவை வளர்த்து கொண்டால் செல்வம் உங்களை தேடி வரும். பிரபஞ்சத்தோட பேசுங்கள், பிரபஞ்சத்தோட விளையாடுங்கள், உங்களுடைய லட்சியத்தை சொல்லுங்கள், உங்கள் லட்சியத்தை எழுதுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை எழுதுங்க. குறிப்பிட்ட அளவு உங்களுடைய பலம் என்னன்னு தெரியும், உங்க பலவீனம் தான் தெரியும். அந்த பலத்தோட வேண்டுங்க. என்னால இவ்வளவுதான் முடியும், நான் இவ்வளவுதான் பண்ண முடியும். அது உங்களுக்கு பலமா இருந்ததுன்னா நீங்க பண்ணுங்க. அது பிரபஞ்சம் உங்களை தேடி கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்ன்றது நீங்க அதை திங்கே பண்ணாதீங்க. ஆனால் ஒரு டிசிப்ளினோட பண்ணீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். ஆனா அதுல தவறு நினைச்சீங்கன்னா நடக்க போறது கிடையாது. அதனால பிரபஞ்சத்தையும் உங்களே நீங்க குறை சொல்லாதீங்க. எதையுமே அடமனசோட பண்ணாதீங்க. ஸோ இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இது நிறைய பேர் ஒரு கோர்ஸா பண்றாங்க, உங்களுக்கு ஒரு ஃபீஸ் வச்சு பண்றாங்க. அப்படிலாம் தேவை கூட இல்லை. நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்கள் கனவை எழுதி பாருங்க, நினைச்சு பாருங்க. டெக்னிக்கலா அதை பத்தி தேடுதலை பண்ணுங்க, டீட்டெயிலா போங்க. கனவு காண்றப்பே ஒரு டீட்டெயிலா பார்க்கணும்னா கொஞ்சம் ஒரு டெக்னிக்காலிட்டி. ஒரு ஐஐடி எக்ஸாமுக்கு போறீங்கன்னா அதுக்குள்ள படிச்சுட்டே கனவு காணும். கனவு கண்டுட்டே நான் அதை நடத்துறோம்னு அந்த படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே நான் உங்களுக்கு நீங்க செலக்ட் ஆகிறீங்க, நீங்க தான் டாப்பரா வரீங்க, கண்டிப்பா நடக்கும். முடிச்ச உடனே கேம்பஸ்ல உங்களுக்கு நீங்க நினைச்ச கம்பெனி கிடைக்குதுன்னா கிடைக்கும். ஸோ இதுக்குண்டான முயற்சி எடுக்கிறீங்க, கனவு காண்றீங்க, அப்போ நடக்கும்.
சில பேர் முயற்சி எடுத்து கூட வெற்றி வந்து கிடைக்க மாட்டேங்குன்றப்பதான் இந்த பிரச்சனைகள் வருது. அதனால லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப உபயோகப்படுத்துங்க. நெகட்டிவ் ஆளுங்களை ஒதுக்கி வைங்க. தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. உங்களை டிமோட்டிவ் பண்ணிட்டு ஒதுக்கி வைங்க. இது மட்டும் பண்ணீங்கனாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு சொத்து சேர்க்கிறன்றது பல வருடங்கள் ஆகும். சொத்து அல்ல வாழ்க்கை. உங்கள் அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்றது, உன் தாய் தகப்பனோட இருக்கிறது, சொந்த பந்தத்தோட இருக்கிறது, பல ஊர்களை சுற்றி பார்க்கிறது, தினம் தினம் உங்களை தாய் தகப்பனோட எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்களோ அது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அவளை சந்தோஷமா வச்சீங்கன்னா அது உங்களை மேலும் கொடுக்கும். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க.